அனைவருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் சுந்தர், ஃபவுண்டர் ஆஃப் பிரைட்மைண்ட் ட்ரேடர்ஸ். ஸோ நேத்து வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இனிமே வந்து நம்ம கன்டினியூஸா வந்து வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நமக்கு டெய்லி நடந்த ஆக்டிவிட்டி, நம்மளோட சப்ளை டிமாண்ட் ஜோன்ல வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம இனிமே டெய்லி பார்க்க போறோம். ஸோ டெய்லி நடந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி அதே மாரி நம்ம பாஸ்ட்ல குடுத்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படி என்னங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ அத பார்த்துட்டு ஸோ, இன்னைக்கு குடுத்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படிங்கிறதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது நாளைக்கு தான் கன்டின்யூ பண்ணுவேன். ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டே டிலேல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ராக்ரஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ, அந்த ப்ராசஸ் வந்து செகண்டரியா இருக்கட்டும். ஸோ, இப்ப மெயின் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இன்னைக்கு நடந்த இன்ட்ராடே ஆக்டிவிட்டி என்ன? ஸோ, என்ன மாரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ்ல கிடைச்சது அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஸோ, நேத்து நம்ம போட்டிருந்த வீடியோ பார்க்காதவங்க எல்லாருமே பார்த்துருங்க. ஏன்னா மெயினா வந்து அந்த வீடியோல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நம்மளோட சப்ளை டிமாண்ட் ஜோன பத்தி அதில தான் வந்து நெறையா பேசியிருப்பேன். ஸோ, அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதே மாரி நம்ம அந்த வீடியோலயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 2 ஸ்டாக் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்ல நம்ம ஆல்ரெடி குடுத்து வச்சிருந்தது தான். ஸோ நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி கொஞ்சம் அட்வான்ஸா சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நம்ம சொல்ற விஷயங்கள் தான். ஸோ இன்னைக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அசோக் லேலண்ட். ஸோ அசோக் லேலண்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம அ குடுத்த லெவல்ல இருந்து பிரேக் ஆயி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்னைக்கு ஒரு நியர்லி வந்து ஒரு 5% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாரி சிலிக்கா பெயிண்ட்ஸ். ஸோ சிலிக்கா பெயிண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளிக்கிழமையே வந்து நம்மளோட கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்ல. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 2.5%ல வந்து ஆவரேஜா க்ளோஸ் ஆயி நின்னுட்டுருக்கு. ஸோ ஒரு 7.5% வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ நல்ல ப்ராபபிலிட்டில தான் வந்து நின்னுட்டுருக்கு. ஸோ அதுபோக இன்னைக்கு வந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸோட டேட்டாஸ் பார்த்துடலாம். அதே மாரி நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ஏன் வந்து அதிகமா பண்ண முடியாது அப்படிங்கிற ரீசனையும் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ நிஃப்டி ஆப்ஷன பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்ஷனல் ட்ரேடிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதில பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடிக்கடி இந்த மாரி கேப் அப், கேப் டவுன் ஆகி சைட்வேஸ் ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு சாப்பி மார்க்கெட் ஆயிரும் அது. ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி இருக்கும் அந்த ஏரியாவ பொறுத்தளவு. ஆப்ஷன் செல்லிங் பண்றவங்களுக்கு அதிக ப்ராபிலிட்டி இருக்கும். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம் டீகே ஆகுற பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ ஓவரால் நம்ம ஃப்ரைடே குடுத்த ஸ்டாக்கோட கரெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அசோக் லேலண்ட் வந்து 5% இருக்கு. அதே மாரி சிலிக்கா பெயிண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2.5% பாசிட்டிவ்ல தான் இன்னைக்கு மார்க்கெட்டே ஓப்பன் ஆயிருக்கு. ஓவரால் மார்க்கெட்டுமே பாசிட்டிவா தான் இருக்கு இப்போதைக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம கம்யூனிட்டி குடுத்த ப்ராக்ரஸ் என்ன? இது ப்ராக்ரஸ்ன்னு எடுக்க முடியாது. ஒரு ட்ரையல் பேசிஸ் மட்டும் தான் அவங்களுக்கு இனிஷியல் டேஸ்ல இது எல்லாமே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இண்டிபெண்டன்ட்டா பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இன்னைக்கு காலையில வந்த ஃபர்ஸ்ட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா, சிப்லால வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் செட்டப் வந்திருக்கு. ஸோ அதிலிருந்து நமக்கு அரவுண்ட் ஒரு 10:09க்கு அந்த செட்டப் வந்திருந்தது. ஸோ அதிலிருந்து வந்து பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு ஒரு 16% வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதோட ப்ராக்ரஸ் நடந்து முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து நம்ம சிப்லா போய் பார்த்துடலாம். ஸோ சிப்லாவ பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் மூவ்மெண்ட்ல இருந்து டக்குனு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் திருப்புனாங்க. ஸோ திருப்பிட்டு திரும்ப கூட்டிட்டு வந்து எங்கேருந்து கிளம்புனாங்களோ அங்கேயே வந்து விட்டுட்டு போன கதையா ஆயிடுச்சு. ஸோ கரெக்ட்டா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு ஒரு 10 9 கரெக்ட்டா அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சது கரெக்ட்டா. ஸோ அதில வந்து கரெக்ட்டா வந்து 10:09க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் ஆக்சுவலா என்ட்ரி வந்திருக்கும். ஸோ அதோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பர்ட்டிகுலரா வந்து 1470 கால் ஆப்ஷன். ஸோ 1470 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த பிரீமியத்துலருந்து 10:09ல என்ன ஸ்ட்ரைக்ல பர்ட்டிகுலரா ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு அப்டிங்கிறத நம்ம போய் பார்க்கணும். ஸோ 10:09க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ரூ. 31 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. ஸோ அங்கருந்து நம்ம எக்ஸாக்ட்டா நம்ம கம்யூனிட்டி லுக்கிங் என்ட்ரி எடுத்திருந்தாலும் அரவுண்ட் வந்து ஒரு 14% வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஸோ பர்ட்டிகுலரா வந்து எக்ஸாக்ட் டயத்துல என்ட்ரி எடுத்திருந்தாங்க அப்டின்னா, ஒரு 1 மினிட் ஃப்ரேம்குள்ளயே என்ட்ரி எடுத்திருந்தாங்கன்னா, இது 16% வரைக்கும் கவர் ஆயிருக்கும். ஸோ அதே மாரி நம்ம டார்கெட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன, செகண்ட் டார்கெட் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டார்கெட்ட பேஸ் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு வந்து அரவுண்ட் ஒரு 14-16% வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதுல வந்து நம்ம கம்யூனிட்டில இருக்கிறவங்க அ ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்டின்னா, இதோட ஃப்ரேம் ஒர்க் எப்படி நடந்ததுங்கிறதையும் நான் சொல்றேன். நம்மளோட சப்ளை டிமாண்ட் ஜோன்க்காக இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்டின்னா,
அதுலயுமே கரெக்ட்டா வந்து ஒரு 12:42க்கு நமக்கு ஒரு ட்ரிகர் கிடைச்சது. ஸோ அந்த இடத்துலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா 7,600 கால் ஆப்ஷன் நமக்கு வந்திருந்தது கரெக்ட்டா. ஸோ ஸ்டாப் லாஸ் பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா, 378 அப்ப ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 416 இது மினிமல் வந்து 2டே கேண்டில்லேயே ஸ்பைக்கே முடிச்சுட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 2 கேண்டில் மட்டும் தான் ரைஸ் ஆச்சு. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலே வந்து டக்குனு ஒரு 10% ஒரு இமிடியேட் ஸ்பைக்க குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நல்லாவே ஃபால் ஆயிடுச்சு. ஏன்னா, க்ரூட் ஆயில் ரொம்ப இன்னைக்கு வீக்கா இருக்கு, மார்க்கெட்ட பொறுத்தளவு. ஸோ, ஆக்சுவலா வந்த ஜோன்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு இந்த 1242 இந்த கேண்டில் தான் எக்ஸாக்ட்டா வந்திருந்தது. ஸோ, இந்த கேண்டில்லேருந்து இந்த ஒரு சிங்கிள் ஸ்பைக்லயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 2 கேண்டில் தான் ஸ்பைக் ஆச்சு. அதிலேயே வந்து 10% கவர் ஆகி வெளிய வந்துருச்சு. நம்ம அது எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு என்ன இதுனா 7,600 கால் ஆப்ஷன் தான் வந்திருந்தது. ஸோ, 7,600 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்த எக்ஸாக்ட் டைமிங்கு. ஸோ, அதிலிருந்துமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா ஸோ, இந்த கரெக்ட்டா 12:42க்கு வந்த என்ட்ரி தான். ஸோ, அதிலிருந்தே இனிஷியல்லே வந்து ஒரு 10% கவர் ஆகி முடிஞ்சிருச்சு. பட் ஆனா நியர்லி வந்து ஒரு 13% வரைக்கும் போயிருக்கு. பட் அதுக்கு மேல வந்து பெருசா வந்து பிரேக் அவுட் ஆகல. ஸோ, அப்புறம் அங்கிருந்து நல்லா ஒரு ஃபால் டவுனுக்கு வந்துருச்சு. ஸோ, ஓவராலா இன்னைக்கு நமக்கு சிப்லாலயும் சரி, க்ரூட் ஆயில்லயும் சரி அரவுண்ட் வந்து ஒரு 13 நியர்லி வந்து ஒரு 20, 25% வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸ்ல தான் க்ளோசிங் நடந்திருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ப்ராக்ரஸ் வந்து எப்படி வந்து நம்ம சப்ளை டிமாண்ட் ஜோன்ல ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். சப்ளை டிமாண்ட் ஜோன் தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே நெனச்சிட்டு இருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு கால் குடுத்து ஒரு ப்ராசஸ் பண்ற மாரி அப்படின்னு எல்லாருமே நெனைப்பாங்க. இது அப்படி கிடையாது. ஆக்சுவலா நம்ம வந்து சப்ளை டிமாண்ட் ஜோனுக்கு ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த ஜோனுக்கு ஒர்க் பண்ணி தான் வந்து இந்த டேட்டாவ எடுக்கிறோம். ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பேர் கொண்ட குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி நம்ம கம்யூனிட்டில இருக்கவங்களும் சரி, நம்ம கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கும் சரி, ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சப்ளை டிமாண்ட் ஜோன பத்தி சொல்லிக் குடுத்து தான் வந்து இனிஷியல்ல வந்து ஃபுல்லா பிராக்டிகல் செஷன் மாரி தான் எல்லாமே போகும். ஸோ போக போக அவங்க இண்டிபெண்டன்ட்டா ட்ரேட் பண்ணிக்குவாங்க. அதுதான் நம்ம ப்ராசஸு. இப்ப வந்து சிப்லாவும், க்ரூட் ஆயில் பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட நிஃப்டில வந்து ஏன் அந்த ப்ராக்ரஸ் பெருசா கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பாத்துரலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சிப்லாலருந்து பாத்துரலாம். ஸோ, சிப்லா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கரெக்ட்டா நமக்கு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷனல் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி எடுத்துருச்சு அப்டின்னா, நமக்கு உள்ள வந்து என்ட்ரி எடுத்துட்டாங்க. அதே மாரி இந்த இடத்துல ஓஐலாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ, அதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சிப்லா நகர்ந்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நியர்லி 0.62% வரைக்கும் நகர்ந்திருக்கு. நல்ல மூவ் தான். இந்த கேண்டில் நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. அடுத்தடுத்த கேண்டில்லாம் வந்து நல்லா ஸ்பைக் ஆகி ஒரு 16% வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் அட்டெண்ட் பண்ணிருச்சு. ஸோ வீடியோ நேத்து பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை டிமாண்ட் ஜோன் என்ன? ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு அந்த வீடியோல தெளிவா நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவ பார்த்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கனாலே தெரியும். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கடைசி டிமாண்ட் ஜோனோட ஃபைனல் ஜோனு. ஸோ அந்த ஃபைனல் ஜோன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எடுத்திருக்கு. எடுத்துட்டு மொமெண்டம் குடுக்க பார்த்துருக்கு. பட் ஆனா பெருசா மூவ் ஆகல. ஸோ நமக்கு தேவையானது மினிமல் ஒரு 10% ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறனால, அந்த 10% ஃப்ரேம் ஒர்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லாவே ஃபால் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இதுதான் ஓவரால் விஷயம். ஸோ இப்ப நிஃப்டில வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்க செட் பண்ணி பார்த்தா என்ன தெரியும் அப்படின்னா, இந்த ஜோனலுக்குள்ளேயே சிக்கவே இல்ல. ஸோ இந்த ஜோனலுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பவுமே வந்து இந்த டைரக்ஷனல் ஜோன எப்பவுமே டச் பண்ணி நகரணும். ஒரு அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷனல் ஜோன்குள்ள நடக்கணும். ரீசென்ட் டேஸா வந்து பெருசா வந்து ஒரு பிரேக் அவுட்டே நடக்கல. ஸோ கடைசியா வந்து நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா, 28ஆம் தேதி நடந்த ஒரு சின்ன மூவ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வந்து பெருசா மொமெண்டமே நடக்கல. சில ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அ கமாடிட்டி மார்க்கெட்ல ஏன் வந்து லோயர் சர்க்கிள்லயே என்ட்ரி எடுக்கிறோம் அப்டின்னா, அது வந்து பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு ராத்திரி 11:30 வரைக்குமே ரன்னிங்ல இருக்கும் அப்டிங்கிறனால, அந்த மார்க்கெட் கொஞ்சம் பெருசு. பட் ஆனா, நமக்கு ஒரு 6 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் ஓடுற 40 மினிட்ஸ் ஓடுற மார்க்கெட்ட பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஜோனல் ஏரியா அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ, அதுக்கேத்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேடிங் ஆக்டிவிட்டிய பிளான் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ, இப்ப வந்து நம்ம இதே ஃப்ரேம் ஒர்க்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா நம்மளோட அசோக் லேலாண்ட்லயும்
ஆல்ரெடி நான் நேத்து வீடியோலயே ஆக்சுவலா சொல்லியிருந்தேன். நம்ம டைரக்ஷனல் ஜோன் சப்ளை டிமாண்ட் ஜோன வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எக்ஸாக்ட்டா வந்து நம்ம ட்ரேடிங் ஆக்டிவிட்டிய பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்டின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட பிரேக் அவுட்டோட தொடர்ச்சியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அசோக் லேலண்ட் பிரேக் அவுட் ஆயி மேல வந்துகிட்டு இருக்கு. அதே மாரி சிரிக்கா பெயிண்ட்ஸும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதோட தொடர்ச்சியா தான் டைரக்ஷன் ஜோன பிரேக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மேல வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் மேபி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ டெய்லியும் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராக்ரஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ இன்னைக்கான வீடியோ இவ்ளோ தான். ஸோ இதுக்கு மேல கமாடிட்டி ஆப்ஷன் கால்ஸ் வருமா? சப்போர்ட் இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இருக்காது. ஏன்னா நமக்கு ஒரு நாளைக்கு வந்து 2 ப்ராசஸ் தான் அதிகபட்சம். ஸோ நம்ம கம்யூனிட்டில இருக்கிறவங்க டைரக்ஷனல் ட்ரேடிங்ன்னு ஒரு மெத்தட் இருக்கு நிஃப்டிய பொறுத்தளவு. அந்த ட்ரேடிங் ப்ராக்ரஸ்க்காக அவங்க ரெகுலரா ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ரேடரா இருக்கணும். மினிமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்க்ரீனாவது வச்சு ஆக்சஸ் பண்ற சிச்சுவேஷன்ல இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரேடிங் ப்ராசஸே பண்ணவே முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம சில்வரோட ஃப்ரேம் ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நியர்லி $53க்கு இருக்கு. அத ஃபேஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இத பத்தி நான் வந்து கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் குடுக்குறேன். ஆல்ரெடி இது டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணி வச்சது தான். நியர்லி $53க்கு வரும்ன்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் வரணும். அதே மாரி கோல்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபால எதிர்நோக்கி தான் இருக்கு. ஸோ அத பத்தியும் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் பெருசா மொமெண்டம் இருக்குமா? இல்லையா? அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல லோயர் சர்க்யூட் அடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளானே பண்ண முடியும். ஸோ இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். ஸோ நம்ம நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி நமக்கு என்ன மாரி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் குடுக்குது அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோல பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.